இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனை என்று பெருமையோடு நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வது மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்கள், மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து எந்தெந்த திட்டத்தை அவங்க எப்படி செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போய் அவங்களுடைய மாநிலத்தில் செயல்படுத்துறாங்க. பாத்தீங்களா, அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நமக்கும் கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும்பொழுது ஓட்டு போடுற மிஷின்ல 5வது இடத்துல இருக்கின்ற பெயர் எதுவென்று சொன்னால் துரை வைகோ என்று இருக்கும். பக்கத்திலே தீப்பெட்டி சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க நீங்க பொத்தான நீங்க அழுத்த வேண்டியதுதான். ஆக 19ஆம் தேதி நீங்க ஓட்டு போடும்போது மட்டும்தான் துரை வைகோட பெயர் 5வது இடத்தில் இருக்கும். ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போது துரை வைகோ முதலிடத்தில் வந்தால் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றால் என்கிற நல்ல செய்தி நீங்கள் பெற்று தர வேண்டும். சட்டமன்றத்தில் எப்படி உங்களுக்கான குரலாக இந்த அன்பின் மகேஷ் பொய்யா அவங்களுடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றதோ, என்னுடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய வாக்குகள் அனைத்தையும் தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணும், முன்னேற்றம் வரணும், நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரும். இனியும் உங்களுக்கு நம்ம முதலமைச்சர் இனியும் நிறைய செய்யணும்னா அங்க டெல்லியில நம்ம மோடி வீட்டுக்கு அனுப்பணும். அது நடந்தாதான் எல்லாமே நடக்கும். உங்களின் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் குரலாக நான் அங்க நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன்.